ரஜினிகாந்த் எப்படி தான் அந்த பழைய ஆளுங்களெல்லாம் வச்சு சமாளிக்கிறீங்களோ, பழைய ஸ்டூடெண்ட்டுங்கள்லாம் இப்படி தான் வெளியிலேயே போக மாட்டாங்க, ஸ்கூலை விட்டு படித்து முடித்தாலும் அங்கேயே இருக்க பார்ப்பாங்க. அது மாதிரி துரைமுருகன் போன்ற ஆளுகள்லாம் எப்படி வச்சு சமாளிக்கிறீங்களோன்னு சொல்லிட்டேன். இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியாக வந்து சமாளிச்சிடுவாங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் தான். எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்ல ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. இதை சாக்கா வச்சு உதயநிதினு சொல்லிட்டாரு தெரியுமா? ரஜினிகாந்த் சொல்லிட்டாரு பாருங்க, இளைஞர்களை கொண்டு வரணும்னு அப்படின்ட்டு சொல்லிட்டார். துச்சாதனனுக்கு வைத்த கலைக்கு மந்திரியை காலி பண்ணிடுவாங்களோ. ஆனால் இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க மட்டும் வயசானா இருப்பாங்க, ஆனால் மற்றவங்கள வயசானா தூக்கிடும். இந்த குடும்பத்தோட இதுவே அதுதான். கருணாநிதி 94 வயசு வரை திமுக தலைவராக இருந்தாங்களாம். அப்போ இந்த உதயநிதி வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே 94 வயசு வரை இருந்தாங்களா? அப்போ இளைஞர்களுக்கு வழிவிட்டாங்களா? ஸ்டாலின் வந்து 65 வயசு வரை இளைஞரணிக்கு தலைவராக இருப்பாராம், செயலாளராக. இவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியும். ஆனால் இளைஞர்களுக்கு வழி கொடுக்கணும்னு இந்த குடும்பம் சொல்லுது. உதயநிதிக்கு 50 வயசாச்சு. இளைஞரணியில் இருக்கிறதுனா 35 வயசு வரை தான் இருக்கணும். உதயநிதியே கிழவன் ஆகிட்டார், 50 வயசு. அவர் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டாமா? ஸ்டாலினுக்கு 73 ஆயிடுச்சு, அவர் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டாமா? உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் வயசாகாது, ஆனால் மற்றவன்லாம் இளைஞர்களுக்கு வழிவிடணும்னு நீங்கள் ஊரை ஏமாற்றி துச்சாதன் துரைமுருகனை காலி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவர் ரஜினிகாந்த் மேலே ரொம்ப கோபமாகி, பல்லு போனவன், மண்டையில் முடி இல்லாதவன், வழுக்க உள்ளவன், 70 வயசு வரை சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இளைஞர்களுக்கு வழிவிடாமல் இருக்கான், நாங்கள் மட்டும் வழிவிடணுமான்னு எதிர்த்து இவரை வாங்குன்னு வாங்கி விட்டார். மூத்த நடிகரெல்லாம் வயசாகி போய் பல் உழுது போய் தாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கா ரஜினிகாந்த். இதுதான் பற்ற வச்சட்டையே பரட்டேன்னு அந்த காலத்தில் எதுனா வசனத்துக்கு இது மணி மாதிரி ரஜினிகாந்த் புத்தக வெளியீட்டு விழாவில் போய் துரைமுருகனை பற்ற வச்சுட்டாரு. துரைமுருகன் இவரையும் தகாத வார்த்தைகளில் பேசிட்டார். ஆக புத்தக வெளியீட்டு விழா ஒரு பெரிய கலாட்டாவாகி ஒரு வழியாக அதுக்கப்புறம் தான் முடிஞ்சது. ரஜினிகாந்த் அதோடு விட்டுருக்கலாம்ல. ஆனால் மேற்கொண்டு என்ன சொல்கிறாரு, உலகத்திலேயே கருணாநிதி மாதிரி நூற்றாண்டு விழா எந்த தலைவருக்கும் நடக்கலையா உலகத்திலே. மகாத்மா காந்திக்கு சவுத் ஆப்பிரிக்காலேயே நூற்றாண்டு விழா கொண்டாடினாங்க. இவர் ரஜினிகாந்த் சொல்கிறாரு, கருணாநிதிக்கு தான் உலகத்திலேயே இந்த அளவுக்கு நூற்றாண்டு விழா. எங்கே படித்தார், எதை படித்தாருன்னு தெரியல, சினிமாவில் இருந்துக்கிட்டு நாட்டு நடப்பை படிக்காமல் உலகத்திலேயே இவருக்கு தான் அதாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அதில் வந்துட்டு இவர் என்ன சொல்கிறார், மறுபடியும் கருணாநிதியை பற்றி சினிமா எடுக்கணுங்கிற. யார்? ரஜினிகாந்த் சொல்கிறார், கருணாநிதியை பற்றி சினிமா எடுக்கணும். சரி, சினிமா எடுப்போம். எடுத்தால் எல்லா சீனும் நீங்கள் அவர் வாழ்க்கையில் செஞ்ச எல்லாத்தையும் போடணுமே, எல்லாத்தையும் போட்டுருவீங்களா? வனவாசத்தில் வர்ற கதைகள்லாம் அவர் வாழ்க்கையில் என்னென்ன பண்ணாருன்னு கண்ணதாசன் போட்டிருக்காரு, அதெல்லாம் சீனில் சேர்த்துருவீங்களா? சொல்லுங்கள், சேர்க்குறதுனா எடுங்க. உதயகுமார் எப்படி கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறது சீனையும் அதில் சேருங்க. கள்ள ஓட்டு எப்படி போட்டாங்க அப்படிங்கிற சீனையும் அந்த படத்தில் சேர்க்குறீங்களா? ரஜினிகாந்துக்கு தான் கேட்குறேன், சேர்க்குறீங்களா? அதெல்லாம் சேருங்க. தன்னுடைய கட்சிக்காரனையே தான் ஜெயிலுக்கு போனோன்னு தீ குளிக்க வச்சாரு, இந்த சீன்லாம் வருமா? ரஜினிகாந்த்கிட்ட கேட்குறேன். இப்போ நான் சொன்ன எல்லா சீனையும் வச்சு லோகேஷ் கனகராஜை வச்சு படம் எடுங்க, கரெக்டாக இருக்கும், தத்ரூபமாக இருக்கும். அதை விட்டுட்டு என்னமோ அவர் யோகியர் உத்தமர்னு அதை மட்டும் வச்சு ஒரு தலைபட்சமாக படம் எடுத்தீங்கன்னா எப்படி? ரஜினிகாந்துக்கு அதைத்தான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் வைத்து படம் எடுங்கள் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. இந்த மீட்டிங்கில் பேசியிருக்காரு ஸ்டாலின், அவங்க அப்பாவை பற்றி. எல்லோரையும் அரவணைத்தவர் கலைஞர் அப்படின்னு இருக்கார். ஆமாம், எல்லோரையும் அரவணைச்சவர் தானே, அது எல்லாருக்கும் தெரியும். யார் யார் அரவணைச்சாருங்கிற கதையெல்லாம் எனக்கு நிறையா தெரியும். அதைத்தான் ஸ்டாலின் சொல்கிறாருன்னு. எப்படி அரவணைத்தார் அந்த கதையெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். அடுத்த தலைமுறைக்கு இவரை பற்றி விஷயத்தை கொண்டு போகணுங்கிறார். அடுத்த தலைமுறைக்கு எப்படி சொல்கிற மாதிரி ஒரு இது செஞ்சுருக்காரு. இப்போ அடுத்த தலைமுறைக்கு இந்த ஒரு பண்ண விஷயத்தெல்லாம் சொன்னோம்னா அவ்வளோதான், அடுத்த தலைமுறை கெட்டு போயிடுவானே. இப்போ வனவாச புஸ்தகத்தில் கண்ணதாசன் ஒரே ஒரு சீன் எழுதியிருக்கார், நடந்த உண்மை, அவர் சொன்னது. இவரும் கருணாநிதியும் உங்கள் விலைமாது வீட்டுக்கு போனதாகவும்
கருணாநிதி அவர்கள் பணத்தை கொடுத்துட்டு அவர் காரியம் முடிஞ்ச உடனே அந்த பெண்ணை பயமுறுத்தி கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ஸ்டாலின் சொல்கிறபடி இந்த விஷயத்தெல்லாம் நம்முடைய இளைய தலைமுறைக்கு சொல்லணும்னு சொல்கிறாரா? சொன்னால் இளைய தலைமுறை இது மாதிரி குட்டிச்சோறு ஆகணும்னு சொல்கிறாரா அப்படிங்கிறதும் தெரியல. அதுக்கு விளக்கம் ஸ்டாலின் கொடுத்தா சரியாக இருக்கும். ஆக புத்தக வெளியீட்டு விழா இத்தனை பிரச்சனைகளுடன் இப்போ தேவர் உயிரை கையில் பிடித்து கொண்டு இருக்கிறார் துரைமுருகன் துச்சாதனன். அதனால் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி ஒரு வழியாக முடிந்திருக்கிறது அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன்.